ஆகஸ்ட் மாதம் 1952ஆம் ஆண்டு. ஒரு மனித உடலுக்கும் அதோட தலைக்கும் உள்ள தூரம் எவ்வளவு இருக்க முடியும்? மெட்ராஸ் எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்புன இந்தோசிலோன் எக்ஸ்பிரஸ் ரயில் தென் தமிழகத்தை நோக்கி தன் பயணத்தை தொடங்குது. 3ஆம் வகுப்பு பெட்டியில பயணிகள் கூட்டம் அதிகமா இருக்கு. ஆனா யாருமே கவனிக்காத ஒரு பழைய இரும்பு பெட்டி ஒரு இருக்கைக்கு கீழே அனாதையா கிடக்குது. அந்த ரயில் மானாமதுரை ரயில் நிலையத்தை வந்து அடையுது. அந்த பெட்டியிலிருந்து வீசின அந்த தாங்க முடியாத துர்நாற்றம். ரயில்வே ஊழியர்கள் அதை திறந்து பார்க்குறாங்க. உள்ள இருந்த அந்த காட்சி அங்கிருந்து அவங்கள நிலைகுலைய வைக்குது. ஒரு அடையாளம் தெரியாத மனித முண்டம் மெட்ராஸ் போலீஸையே அதிர வச்ச அந்த மர்மமான பயணம் இங்கேருந்து தான் தொடங்குது. அந்த உடல் யார் உடையுது? அந்த உடலில் இருக்க வேண்டிய தலை எங்கே போச்சு? இந்த மர்மமான வழக்கை கையில் எடுக்கிறது அன்றைய மெட்ராஸ் கமிஷனர் FV அருள். முகம் இல்லாத ஒரு உடலை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு கமிஷனர் உணர்றாரு. முதற்கட்ட ஆய்வில் அந்த நபருக்கு அபினி உட்கொள்ளும் பழக்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இந்த எஸ்பிளேனர் பகுதியில் இருக்க ஒரு ஃபேமஸான பென் ஸ்டோரோடைய ஓனர் தன்னோட கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் சில நாட்களாக காணோம்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாரு. காணாமல் போன அந்த நபர் ஒரு முன்னாள் ராணுவ வீரர். அவரோட உடம்புல ஒரு தழும்பு இருந்ததாக அவர் சொல்லியிருந்தார். இந்த தழும்புக்கும் இந்த சடலத்துக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்குமோன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமான எந்த ஆதாரமும் இல்லாமல் போலீஸால் எதையும் சொல்ல முடியல. இங்கே தான் விசாரணை ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்குது. காணாமல் போன அந்த நபர் 2ஆம் உலக போர்க்காலத்தில் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்துக்கு பணியாற்றியவர். அந்த காலத்தில் இராணுவத்தில் சேர்றவங்களுடைய கைரேகையை முறையாக பதிவு செய்வாங்க. கமிஷனர் உடனே இராணுவ ஆவண காப்பகத்தில் இருந்து அந்த நபருடைய பழைய கைரேகையை வாங்குறாரு. அந்த பழைய ரேகைகளை சடலத்தோட விரல் ரேகையோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அந்த ரேகைகள் கச்சிதமாக பொருந்தது. உடல் யாரோடையதுன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த பெயரை போலீஸ் ரகசியமாக வைக்கிறாங்க. இப்போ அடுத்த மிகப்பெரிய கேள்வி, கொலையாளி உடலை எதுக்கு 200 மைல் தள்ளி இருக்க ரயில் அனுப்பணும்? போலீஸ் விசாரணையை ராயப்பேட்டையை நோக்கி திருப்புறாங்க. காணாமல் போன அந்த நபர் கடைசியாக தனது நெருங்கிய நண்பரான பிரபாகர மேனனை சந்திக்க ராயப்பேட்டையில இருந்த ஜெமினி லாட்ஜுக்கு போயிருக்காரு. போலீஸ் அந்த லாட்ஜோடைய 17வது ரூமை சோதிக்கிறாங்க. அங்க ரத்த கரைகளை யாரோ அவசரமா தொடச்சி அழிச்ச தடயங்கள் இருக்கு. அங்கேயே ஒரு மிகச்சிறிய துப்பு போலீஸ்க்கு கிடைக்குது. அது ஒரு பழைய டெய்லர் கார்டு. அந்த டெய்லர் கார்டு, அதாவது துணி தச்சதற்கான ரிசிப்ட் எடுத்துக்கிட்டு போலீஸ் அந்த டெய்லர் கடைக்கு போகிறாங்க. அந்த டெய்லர் அந்த ரிசிப்டை பார்த்துட்டு, ஆமாம் இது என்னுடைய வாடிக்கையாளரான பிரபாகர மேனனுடைய தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாரு. இப்போ போலீஸுக்கு கொலையாளி யாருன்ற சந்தேகம் 100% உறுதியாகுது. அடுத்த கட்டமாக மானாமதுரையில் கிடைச்ச அந்த இரும்பு பெட்டி எங்கே வாங்கப்பட்டதுன்னு தேடுறாங்க. போலீஸ் சென்னையில் இருக்க ஒரு பழைய பெட்டி கடைக்கு போகிறாங்க. அங்கே இருக்க ஒரு சின்ன பையன்கிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த சின்ன பையன், ஆமாம் இதே பிரபாகர மேனன் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதற்றத்துடன் வந்து இந்த இரும்பு பெட்டியை வாங்கிட்டு போனார் அப்படின்னு கச்சிதமாக அடையாளம் கட்டுறான். ஒரு சின்ன தையல் ரிசிப்ட் பிரபாகர மேனனை அந்த கொலையோட நேரடியாக நினச்சிது. அதற்குள்ளேயே மேனன் மும்பைக்கு தப்பிச்சு போகிறாரு. மெட்ராஸ் போலீஸாரை விடாமல் மும்பை வரைக்கும் போயிட்டு கைது பண்ணுறாங்க. அவரை கைது பண்ணதுக்கப்புறம் அவர் கொடுத்த வாக்குமூலம் ஒட்டுமொத்த புலனாய்வு குழுவையே உரைய வச்சுது. விசாரணையில் மேனன் கொடுத்த வாக்குமூலம் இதுதான்: நான் உடலை மட்டும் ஒரு பெட்டியில் வச்சுட்டு ட்ரெயினில் ஏறிட்டேன். ஆனால் அந்த தலையை ஒரு துணியில் சுற்றி ராயபுரம் கடற்கரை மண்ணில் புதைச்சிட்டேன்னு சொல்கிறாரு. செப்டம்பர் 3ஆம் தேதி நள்ளிரவு நேரம் மேனன் காட்டிய இடத்துக்கு போலீஸ் போகிறாங்க. ஆர்ச் லைட் வெளிச்சத்தில் மணலை தோண்டும் போது அந்த பயங்கரமான ரகசியம் வெளியில் வருது. 10 நாளாக மணலுக்குள் புதைக்கப்பட்டிருந்த அந்த தலை அங்கே கண்டெடுக்கப்படுது. 200 மைல் இடைவெளியில் உடலை ஒரு இடத்துலையும் தலையை ஒரு இடத்துலையும் வீசி அந்த கொடூரமான கொலையாளி நாட்டம் முடிவுக்கு வருது. இப்போதான் போலீஸ் அந்த பெயரை வெளியிடுறாங்க. கொல்லப்பட்ட அந்த நபருடைய பெயர் ஆளவந்தார். 1952ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த சென்னையை வேண்டடுங்க வச்ச அந்த கொலை வழக்கில் கொல்லப்பட்டவர் இவர்தான். ஏன் இந்த கொலை? ஆளவந்தார் மேனனுடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர். ஆனால் அந்த நட்பையும் மீறி மேனனோட மனைவியை இவர் தொடர்ந்து அபியூஸ் பண்ணிட்டு வந்துருந்திருக்காரு. தன் குடும்ப மானத்தையும் தன் மனைவியை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் இந்த செயலை செய்ததாக மேனன் நீதிமன்றத்தில் கண்ணீரோடு தெரிவிச்சிருக்கார். 1953ஆம் ஆண்டு இந்த வழக்கோட முடிவில் பிரபாகர மேனனுக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. 70 வருடங்களுக்கு முன்பே எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் வெறும் கைரேகையை வச்சு ஒரு முகம் தெரியாத உடலை அடையாளம் கண்டிருக்காங்க மெட்ராஸ் போலீஸ். அவங்களுடைய அறிவாற்றல் இன்றும் உலகத்தரம் வாய்ந்தது. தலை வேறாகவும் முண்டம் வேறாகவும் பிரித்து வைத்திருந்தாலும் உண்மையை யாராலையும் மறைக்க முடியாதுன்றத ட்ரங்க் மர்டர் கேஸ் நிரூபிச்சிருச்சு. இது கோல்டு மிஸ்ட்ரி அஃபிஷியல். இது போன்ற இன்னும் பல உரைய வைக்கும் மர்மங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே அலர்ட்.